Hello dear brothers and sisters. So welcome to பொதுத்தமிழ் classes. So பொதுத்தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருஞ்சித்திரனார். சரியா? So அலகு 7 பொதுத்தமிழ்ல அலகு 7ன்றது நம்ம பார்த்துட்டு இருப்போம். So அதல தான் இலக்கியமும் சரி தமிழ் தொண்டு தமிழ் சான்றோர்கள் பத்தின தமிழ் அறிஞர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கு. சரியா? So ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீனா அறநூல்கள் முடிச்சிட்டோம். திருக்குறள் வந்து பார்த்தீனா இந்த ஒரு சில டாபிக்லாம் எடுத்துட்டோம். அதுக்கு அப்புறம் ஃபுல்லா திருக்குறள் மட்டும் தான். அத அப்படியே முடிச்சிருவோம். சரிங்களா? So அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீனா தமிழ் சான்றோர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பு. சரியா? தமிழ் சான்றோர்கள் தலைப்புல வந்து பார்த்தீனா நம்ம பாரதிதாசன்லேருந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்து முடிச்சுட்டோம் நம்ம. சரியா? அது வேலுநாச்சியார் மட்டும் தான் என்ன சொல்கிறது மீதி இருக்கும். அதை நம்ம ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். புரியுதா? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு அப்படின்ற தலைப்பில் இருக்கும். ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய தேவனைய பாவனரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். சரியா? போன கிளாஸஸ். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா யார்? பெருஞ்சித்திரனார். சரியா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் அந்த கண்டென்ட் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம், ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஒரு சில இம்பார்ட்டன்ட் அவருடைய நூல்கள் சிறப்பு பெயர்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சரியா? அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டனோ நம்ம பார்த்து முடிச்சுக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரே விஷயம். ஓகே. ஸோ பெருஞ்சித்திரனார் அலகு 7 பொதுத்தமிழ் தமிழ் தொண்டு அப்படின்ற தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்போது இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். நல்லா பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை வெறும் மாணிக்கம் கொடுத்தாலும் சரி. சரியா? ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதா? ஸோ துரைன்றது அவருடைய தந்தை, அதை குறிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? மாணிக்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். இல்லை துரை போட்டு டாட் வச்சு மாணிக்கம் அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்டான பேர் தானே. அவருடைய தந்தையுடைய முதல் பேர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பிறப்பு சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற பகுதியில் பிறந்திருப்பார். அவருடைய காலம் மார்ச் 10 1933 பிறந்திருப்பார். அதே போல் ஜூன் 11 1995 இறந்திருப்பார். சரியா? 95 இறந்திருப்பார். அவருடைய பெற்றோர் தந்தை துரைசாமி, அதான் துரை மாணிக்கம், தாயார் குஞ்சம்மாள் அவர்கள். புதுவையில் அஞ்சல் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். சரியா? புதுவையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் பணி செஞ்சுருப்பார். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் பாரதிதாசன் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு ஒரு நட்புன்றது எழுப்பியிருக்கும். சரியா? ஸோ அதே போல் பாரதிதாசனுடைய மாணவர். சரியா? பாரதிதாசனுடைய மாணவர். அது மட்டும் இல்லாமல் பாவாணருக்கும் மாணவரும் தான். சரியா? ஸோ பாவாணரும் இவருடைய ஒரு ஆசிரியர் தான். சரியா? ஸோ அப்போ பாவாணர்கிட்டையும் பாரதிதாசன்கிட்டையும் நெருங்கி பழகியிருப்பார். பெரியாருடனும் நெருங்கி பழகியிருப்பார். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தனித்தமிழ் ஆர்வலர் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் ஆர்வலர். அதே போல் உலக தமிழின முன்னேற்ற கழகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உலக தமிழின முன்னேற்ற கழகம் அப்படின்ற கழகத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். எப்போ? 1981. இது நீங்கள் எப்படி நீங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா, உலக தமிழ் கழகத்தை நிறுவனது யார்? தேவனைய பாவனர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பாவனருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவர் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு நபர் தான் நம்ம பெருஞ்சித்திரனார், அவருடைய மாணவர் இல்லையா? ஸோ அப்போது அவர் இறந்ததுக்கப்புறம் எப்போ இருப்பார்? 1981 பாவனர் இறந்துருவார். அவர் தொடங்கின இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழ் கழகம். புரியுதா? அப்புறம் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கழகத்தினுடைய ஒரு முன்னெடுப்புகள்ன்றது இல்லாமல் இருக்கும் இல்லையா? அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பணிகளை இவர் தொடர்றார். எந்த ஒரு கழகத்தை? இந்த ஒரு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணி. புரியுதா? அப்போ உலக தமிழின முன்னேற்ற கழகத்தை 1981 பாவாணர் இறந்ததுக்கப்புறம் இவர் தொடங்குறார். புரியுதா? அப்போ இவர் தொடங்கி அதனுடைய பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேரில் அவர் செஞ்சுட்டு இருப்பார். சரியா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை. அதுக்கடுத்து பொது உடைமை கருத்துக்களையும் சரி, அதே போல் தமிழ் தேசிய சிந்தனையாளர், அதாவது செயல்பாட்டாளர் யார்? பெருஞ்சித்திரனார் அவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அதில் பங்கெடுத்திருப்பார். போராட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிறையும் போயிருப்பார். சரியா? வேலூர் சிறைக்கும் சென்றிருப்பார். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 பங்கெடுத்திருப்பார். அதே போல் நெருக்கடி நிலை போராட்டம் 1975 காலத்தில் நெருக்கடி நிலை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்திருக்கும் இல்லையா? அப்போ அதை எதிர்த்தும் போராட்டம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறைன்றது போயிருப்பார். சரியாமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பாவலரேறு தமிழ் களம். ஸோ தமிழக அரசு இவருடைய நினைவின் பெயரால் ஸோ பாவலரேறு யார்? பெருஞ்சித்திரனாருக்கு சிறப்பு செய்கிற மாதிரி பாவலரேறு தமிழ் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவகத்தை உருவாக்கியிருப்பாங்க. எங்கே? நம்ம சென்னை மேடவாக்கத்தில். புரியுதா? ஸோ இதெல்லாம் பெருஞ்சித்திரனார் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். சரியா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சிறப்பு பெயர். பெருஞ்சித்திரனாருக்கு என்னென்ன சிறப்பு பேர் இருக்குது? நம்ம அதிகமாக சொல்கிறது பாவலரேறு. ஸோ தேவனைய பாவாணரால் பாவலரேறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் பட்டம்ன்றது பெருஞ்சித்திரனாருக்கு கொடுக்கப்படுது. அப்போ பாவலரேறு ஒரு சிறப்பு பெயர். அது மட்டும் இல்லாமல் தற்கால நக்கீரர். ஸோ தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்படுபவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தின்
தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இது இல்லாமல் இதனுடைய முக்கியமான படைப்புகள், அதாவது நூல்கள், என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ப்ளூ கலரில் இருக்கிறதும் நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டியது அவசியம். புரியுதா? அப்போ பாருங்கள், அப்போ கனிச்சாறு 1979 கனிச்சாறு நூலை வெளியிட்டிருப்பாங்க. சரியா? அதை வெளியிடுவார். 8 தொகுதிகளாக ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் இருக்கும். ஆனால் ஸ்கூல் புக்ஸில் 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 தொகுதிகள் தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஸ்கூல் புக்கில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ, டேட்டா இருக்கோ, அதை நம்ம படித்து வச்சுக்கணும். சரியா? அப்போ கனிச்சாறு என்ற நூல் 8 தொகுதிகளாக 1979 வெளிவந்திருக்கு. அதே போல் கொய்யாக்கனி. ஸோ இந்த நூலுடைய முன்னோர் பேர் தான் பூக்காரி. புரியுதா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலே பெருஞ்சித்திரனார் மல்லிகை, பூக்காரி போன்ற முக்கியமான நூல்களை இயற்றியிருப்பார். புரியுதா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்காரின்ற நூல் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சில பிழைகள் இருந்ததுனால பாரதிதாசன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பார். ஒரு சில பிழைகள் இருந்ததுனால பாரதிதாசன் அதை ஏற்றுக்க மாட்டார். புரியுதா? அப்புறம் அதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி திரும்ப கொய்யாக்கனி அப்படின்ற ஒரு பெயரில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ கொய்யாக்கனி அப்படின்ற நூல், கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், இதே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அதனுடைய பாடல் இருக்குது. நம்ம அடுத்து பார்ப்போம். பள்ளி பறவைகள். இந்த பள்ளி பறவைகள் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளை கொண்டது. ஒன்று குஞ்சுகளுக்கு அப்படின்னு இருக்கும், அதுக்கடுத்து பறவைகளுக்கு, அதுக்கடுத்து மணிமொழி மாலை அப்படின்ற 3 பிரிவுகளாக இந்த நூல்ன்றது இருக்கும். இந்த நூலுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள். சரியாம்மா? அதுக்கடுத்து நம்ம வேலூர் சிறைக்கு போயிருப்பார், பார்த்துருக்கோம் இல்லையா? போராட்டத்தினால வேலூர் சிறைக்கு போயிருப்பார். அப்போ எழுதின நூல் தான் அந்த ஐயைன்னு சொல்லக்கூடிய நூல். ஐயைன்னு சொல்லக்கூடிய நூல். புரியுதா? அதுக்கப்புறம் திரும்பவும் கைது செஞ்சு திரும்பவும் போயிருப்பார். அப்போது ஐஏ நூலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை வேலூர் சிறைக்கு போகும்போதும் ஒரு பகுதி எழுதியிருப்பார். அதுக்கடுத்து ஒரு திரும்பவும் சிறை செய்யும் போது அடுத்த ஒரு பகுதி எழுதியிருப்பார். சரி? அப்போ ஐஏ என்ற நூலுடைய ஆசிரியர் யார்? அதுவும் பெருஞ்சித்திரனார் தான். அதே போல் என் சுவை 80, மகப்புகு 5, உலகியல் 100, இந்த நூலில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் திருக்குறள், மெய் பொருளுரை, இந்த நூலையும் பார்த்துருப்போம். இந்த நூல் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னது பெருஞ்சித்திரனார். எந்த நூல் கேட்டாலும் பெருஞ்சித்திரன்றது ஞாபகம் வந்துடணும். சரியா? அதுக்கப்புறம் ஓ தமிழர்களே, அதுக்கப்புறம் சாதி மறிப்பு, வேண்டும் விடுதலை, வாழ்வியல் 30, கற்பனை ஊற்று, இந்த நூல்களும் யாருடையது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில நூல்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மல்லிகை, பூக்காரி அப்படின்ற நூலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ மல்லிகை என்ற நூலும் அவர் தான். இளமை விடியல் அப்படின்றதும் அவருடைய நூல் தான். இட்ட சாபம் முட்டியது அப்படின்ற நூலும் அவர் தான். தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு நூல். நெருப்பாற்றில் எதிர்நீச்சல், நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அறுபருவத்து திருக்கூத்து, இந்த எல்லா நூல்களும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய படைப்புகள், அவருடைய நூல்கள். சரியா? அதுக்கடுத்து அவர் இயற்றிய இதழ்கள், அவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன வந்து பத்திரிகைகளை, இதழ்கள் அவர் நடத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னது? தென்மொழி. நல்லா பாருங்கள், தேன்மொழி கிடையாது, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். புரியுதா? இந்த தென்மொழின்னு சொல்லக்கூடிய நூல் தேவனைய பாவாணரோடு அவருடைய ஒரு விருப்பத்தின் காரணமாக சொல்லியிருப்பார், தோங்க சொல்லி. அப்போது அவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த நூலை, இந்த நூலில் இந்த ஒரு இதழை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. யார்? பாவாணரும் பெருஞ்சித்திரனார் அவர்களும். புரியுதா? ஸோ அப்போ பெருஞ்சித்திரனார் தொடங்கிய இதழ் தென்மொழி. ஸோ 1959 பாவாணரோடு இணைந்து அவருடைய ஒரு கட்டளைக்கு இணைந்து இந்த இதழை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. புரியுதா? அதுக்கடுத்து தமிழ் சிற்று, சிறைக்கு போயிட்டு இருப்பார் இல்லையா போராட்டத்தினால. அப்போ சிறைக்கு போயிட்டு வந்து மாணவர்களுக்காக அவர் தூங்கின ஒரு இதழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து தமிழ் நிலம் 1982 பாவாணர்லாம் இறந்ததுக்கு அப்புறம் 1982 தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் தொடங்கி நடத்தியிருப்பார். ஸோ இந்த 3 இதழ்களும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவராலே தொடங்கி நடத்தப்பட்ட ஒரு இதழ். புரியுதா? இது அவருடைய இதழ்கள். இந்த இதழ்கள்லாம் இந்த பகுத்தறிவு, தென்றல், முல்லை, சரியா, வானம்பாடி, தமிழ்நாடு, செந்தமிழ் செல்வி, விடுதலை, உரிமை முழக்கம், தேனமுதம், ஜனநாயகம், குயில், இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்புகளை, நூல்களை என்ன பண்ணியிருக்காரு? அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. புரியுதா? ஸோ முதலான இதழ்களில் தம் படைப்புகளை, தம் நூல்களை, புரியுதா, தன்னுடைய நூல்களை, அந்த புத்தகங்களை, கவிதைகளை எழுதியிருக்கார். சரியாம்மா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கையெழுத்து ஏடுகள் அவருடைய மாணவர் பருவத்திலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இதழ்கள்லாம் தொடங்கினார் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அவருடைய மாணவர் பருவத்திலே படிக்கும்போதே, அவருடைய மாணவர் பருவத்திலேயே குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையெழுத்து ஏடுனா ஒன்றும் கிடையாது, கைப்பட எழுதி அப்படியே பப்ளிஷ் பண்ணுறது, அப்படியே பிரசுரமிட்டு அச்சடித்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விநியோகிக்கிறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஏடுகள்.
அது ஒரு மேகசின் தான், ஆனால் கைப்பட எழுதுந்து அச்சில் ஏற்றப்பட்டது கிடையாது. புரியுதா? அதான் கையெழுத்து ஏடுன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ கையெழுத்து ஏடுகள், குழந்தைன்னு சொல்லக்கூடிய கையெழுத்து ஏடு, அதே போல் மலர்காடுன்னு சொல்லக்கூடிய கையெழுத்து ஏடு, இந்த மாதிரி 2 கையெழுத்து ஏடு யாருடையது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்துருப்போம், கையெழுத்து ஏடுன்னு பார்த்தோம் இல்லையா? குழந்தை, மலர்காடுன்னு சொல்லக்கூடிய 2 கையெழுத்து ஏடும் யாருடையது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவர் தொடங்கினது தான். புரியுதா? ஓகே. இந்த கையெழுத்து ஏடுகளில் புனைப்பெயரை பயன்படுத்தி, என்ன புனைப்பெயர்? துரைமாணிக்கம் அப்படின்ற ஒரு பெயரை பெருஞ்சித்திரன், அருளமணி அப்படின்ற பெயரில் அந்த கையெழுத்து ஏடுகளை தன்னுடைய படைப்புகளை கொடுத்துருப்பார், கையெழுத்து ஏடுகளை வெளியிட்டிருப்பார். புரியுதா? அப்போ அவருடைய புனைப்பெயர்கள் என்னது? அருளமணி அப்படின்ற புனைப்பெயர் யாரை குறிக்கும்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை குறிக்கும். அதே போல் பெருஞ்சித்திரன் அப்படின்ற புனைப்பெயரை யாரை குறிக்கும்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். புரியுதா? ஸோ அதனால தான் துரைமாணிக்கம் சொல்லக்கூடிய, மாணிக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெயர், பெருஞ்சித்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயர்னால தான் நம்ம இப்போ மரியாதை நிமித்தமாக பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அழைக்கிறோம். புரியுதா? அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு, அதனால தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அழைக்கிறோம். ஸோ இதுதான் அந்த பெயர் வர காரணம். சரியாமா? ஸோ ஓகே, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இது நம்ம எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து 6ஆம் வகுப்பில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அவருடைய பாடல்கள், ஸோ அதில் இருக்கக்கூடிய சொல்லும் போலும், அதனுடைய என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், பாடலுடைய பொருள். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாடல் வரிகளை கொடுக்கலாம், இல்லை சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம சொல்லும் பொருளும் தனியாலாம் வீடியோஸ் போட்டிருப்போம், அது ஓகே. இருந்தாலும் நீங்கள் பாடலுக்குரிய தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும், பாடலும் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே போல் பாடலுடைய பொருள் எங்கே தேவைப்படுதோ அங்கேயே நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, தமிழ் கும்மி 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு தலைப்பு கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்கும். சரியா? ஒரு நாட்டுப்புற பாடல். ஸோ பாடல் பார்த்துடலாமா? ஸோ படிக்கும்போதே இதுக்கான பொருள் மேக்ஸிமம் புரிஞ்சிடும், சொல்லும் பொருளும் இருந்தாலும் மேக்ஸிமம் புரிஞ்சிடும். அதனால் இதுக்கு வந்து பாடலின் பொருள்ன்றது பெரும்பாலும் இருக்காது, கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே. இளம் கோதையர்னா யார்? பெண்களுக்கு சொல்கிறாங்க. புரியுதா? இளம் பெண்கள். கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும், நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ், நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்றது. ஊழி பலநூறு கண்டதுவாம். ஊழி பலநூறு, ஊழி அப்படின்னாவே நெடுங்கால பகுதி, நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்றத நம்ம சொல்லும் போதெல்லாம் பார்ப்போம். புரியுதா? அப்போ நெடுங்காலத்துக்கும் நல்லா பாருங்கள், அப்போ தமிழானது நெடுங்காலத்தை கண்டது, காலங்காலமாக. புரியுதா? இந்த போன வருஷமோ முன்னாடி வருஷமோ தமிழ் பார்த்தது கிடையாது, காலங்காலமாக பல ஆயிரம் என்ன சொல்கிறது ஆண்டுகளாக மொழி எப்போ உருவானதோ ஆரம்ப முதல் மொழி அப்படின்றதே பெருஞ்சித்திரனுடைய ஒரு கருத்து என்னது? தமிழ் தான் முதல் மொழி அப்படின்றது. நிறைய அறிஞர்களுடைய கருத்து தமிழ் தான் இந்த புவியில் தோன்றின முதல் மொழி அப்படின்றது. ஸோ அதுபோல தான் ஊழி பலநூறு கண்டதுவாம், பலநூறு ஆண்டுகள், பலநூறு என்ன சொல்லுது 1000 ஆண்டுகளை கண்டது நம்மளுடைய மொழி. அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம். ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் நிறைய அறிவில் சிறந்த நிறைய நூல்கள் இருக்குது, எண்ணற்ற நூல்கள் இருக்கு இல்லையா? புரியுதா? நம்ம சங்க தமிழ் நூல், சங்க நூல்கள்லேருந்து ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது இந்த காலம் வரைக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும். அப்போ தமிழில் நிறைய அறிவில் சிறந்த ஊற்று கொடுக்கக்கூடிய, அறிவினும் ஊற்று கொடுக்கக்கூடிய, அறிவினும் செய்தியை கொடுக்கக்கூடிய பல நூல்கள் இருக்குது. புரியுது? அதே போல் பெரும் ஆழிப்பெருக்கு இருக்கும். பெரும் ஆழிப்பெருக்குன்னு கடல்கோள், சுனாமி மாதிரி. அப்போது நம்ம பார்த்துருப்போம் நம்முடைய என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்தது என்ன சொல்கிறது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பார்க்குறோம். புரியுதா? அப்போது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம், இப்போ ஒவ்வொரு சங்கமும் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அப்போ நடந்த ஒரு இயற்கை பேரழிவு. புரியுதா? அந்த இயற்கை பேரழிவுனால மக்கள் அடுத்தடுத்த ஒரு பகுதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துனாங்க, அங்கே ஆட்சின்றது உருவாச்சு. அதான் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுதா? அப்போது ஆழிப்பெருக்கு இருக்கும். இந்த பல நூறு 1000 ஆண்டு காலத்திற்கும் ஆழிப்பெருக்கிற்கு போன்ற இயற்கை அழிவுகள் வந்தாலும் காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. புரியுதா? அப்போ தமிழ் மொழிக்கு அழிவுன்றதே கிடையாது, அழியாமல் இவ்வளோ காலம் நிலைத்து நிற்குது அப்படின்றத சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், பொய்யகற்றும் உள்ள பூட்டு இருக்கும். பொய்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் பொய்ன்றது இருக்காது. அதே போல் உள்ள பூட்டுன்னு என்னது? அறியாமை. நம்ம வாழ்க்கையில் அறியாமை, பேதமை என்றது இருக்காது. புரியுதா? எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையில். அப்போ தமிழ் படித்தோம் அப்படின்னா அந்த உள்ளத்தின் பூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமைன்றது நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போது பொய்யை அகற்றும், உள்ளத்தினுடைய பூட்டை, அதான் அறியாமையாக அறுக்கும், உள்ள பூட்டை இருக்கும். புரியுதா? அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை. மேன்மையானது வளர்ச்சி. புரியுதா? அப்போ அறமேன்மை கிட்டும் இந்த மேதினினா உலகம், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் பாடல் வரிகள். ஸோ ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி இல்லை நெடுங்கால பகுதின்னு சொல்லுவோம். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, அதாவது பேதமை.
அறிவற்று இருக்கிறது, படிக்காமல் இருக்கிறது, கல்வி கற்காமல் இருக்கிறது. புரியுதா? அதெல்லாத்தையும் தமிழ் நீக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துருமா, அடுத்து வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் புதிய புத்தகம் தான் அன்னை மொழியே அப்படின்ற ஒரு தலைப்பு கூட கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகே, பாடல் பார்த்துருவோமா? ஸோ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை வாய்ந்த எனது மொழியே அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? நறுங்கனியே, நறுங்கனி போன்ற என்னுடைய மொழியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த நிலைத்து இருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே. அதாவது தென்னன் யாரு? தென்னாட்டவன், சரியா? பாண்டியர்கள். அப்போ தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, திருக்குறளுடைய மாண்பு, சரியா? மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே. இன் அரும் அப்படின்னது அரும், அருமையான சிறந்த. பாப்பத்துன்னா, பாப்பத்துன்னு எதை குறிக்குது? 10 பாட்டை குறிக்குது. பா10, பான்றது பாடல், பா 10ன்றது 10 குறிக்குது இல்லையா? இப்போ 10 பாடல்கள்ன்றது எதை குறிக்குது? 10 பாட்டை குறிக்கும். புரியுதா? அப்போ இன்னரும் பா10 என் தொகையே, என் தொகைனா 8 தொகை. புரியுதா? அப்போ 10 பாட்டு 8 தொகை. நற்கணக்கே 17 கீழ்கணக்கு. புரியுதா? அப்போ 17 மேற்கணக்கையும் சொல்றாரு, 17 கீழ்கணக்கையும் சொல்லிட்டாரா? அடுத்து பாருங்க, மண்ணும் சிலம்பே, நிலைத்து நிற்கக்கூடிய சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்றாரு. மணிமேகலை வடிவமே, அழகான மணிமேகலை நூலே அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? எல்லாமே என்னது? நம்ம தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல் தானே. புரியுதா? அதனால தான் தமிழ் மொழியை சிறப்பு அப்படி சொல்றார். புரியுதா? அப்போ முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. முன்னும் பொங்கி எழக்கூடிய, உணர்ச்சி பொங்கக்கூடிய உன்னுடைய நினைவால முடித்தாழனது தலை, நம்முடைய தலை வணங்க உன்னை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதா? உன்னை வணங்குறோம் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பாருங்க, செந்தமிழே உள்ளுயிரே செப்பயிரனது செப்புதல்னது சொல்லுதல், செப்புதெல்லாம் பேசுறது, சொல்லுறது. புரியுதா? அப்ப செப்பரிய அப்படின்னா சொல்லுதற்கு அரிய. நின் பெருமை என் தமிழ்னா, என் தமிழ்னா, தமிழ் பேசக்கூடிய என்னுடைய நாக்கு எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும், எவ்வாறு எடுத்து அதை நான் விவரிப்பேன், அவ்வளோ சிறப்பை மிக்கவள் நீ. புரியுதா? உன்னை விவரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள், என்ன சொல்றது, வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா நீ அவ்வளோ சிறந்தவள், அவ்வளோ இருக்கு, உன்னை பற்றி நான் என்னென்ன சொல்றது அப்படின்ட்டு சொல்றார். புரியுதா? அதுக்கடுத்து முந்தை தனிப்புகழை முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுழையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, கனல், சரியா? உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து, செந்தாமரை தாமரை மலரக்கூடிய தேனை குடித்து சிறைகார்ந்த அத்தும்பி. எப்படி வந்து தாமரை மலரக்கூடிய தேனை குடித்து ஒரு வண்டு போகுமோ அதே போல தான் செந்தமிழே உனைப்படித்து. புரியுதா? அதான் சொல்ல வர்றார். அதுபோல யாம் பாடி முந்துற்றோம், உன்னை நான் பாடி முந்துற்றோம். யாண்டும்னா எப்பொழுதும் எங்கும் முழங்க தனித்தமிழே, உன்னை எப்பொழுதும் எங்கும் உன்னை நாங்கள் முழங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னது பாடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். சரியா? ஸோ இதுதான் இந்த ஒரு பாடல் பகுதி. கனிச்சாறுன்னு சொல்லி ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, பெருஞ்சத்தினார் அவருடையது, அந்த நூல் வந்து கொடுக்கப்பட்ட பகுதி தான் கனிச்சாறு நூல். மொத்தம் 8 தொகுதிகளே இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது. புரியுதா? அப்போ நூல் கனிச்சாறு எந்த தொகுதியிலேருந்து? முதல் தொகுதியிலேருந்து இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, முன்னைனா பழமை, முந்தைனா பழமைன்னு சொல்லலாம். முன்னும் அப்படின்னா பொங்கி எழுதல் இல்லை வளருதல். புரியுதா? இல்லை உணவுபூர்வமாக எழுதல், பொதுவாக ஒரு எழுச்சி அப்படின்றத சொல்லலாம். அதுக்கடுத்து பா10 அப்படின்னா 10 பாட்டை குறிக்குது. முடித்தாழ அப்படின்னா தலை வணங்கி, தலை பணிந்து. புரியுதா? செப்பு அப்படின்னா சொல்லுதல், சொல்லுதல்னு சொல்லுவோம். முகிழ்த்த அப்படின்னா வளமிக்க. நெடுநிலை அப்படின்னா நீண்ட நிலை. வேறார்னு படிச்சிருப்போம் இல்லையா, வேறார்னு பார்த்துருவோம் அப்படின்னா வேற்றுமொழியார் தான் வேறார்னு சொல்லியிருப்பார். யாண்டும் அப்படின்னா எங்கும் சொல்லலாம், இல்லை எப்பொழுதும் அப்படின்றத சொல்லலாம். புரியுதாம்மா? ஸோ பார்த்துக்குவோம். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் உன்னை வணங்குறோம், பாடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, இப்போ பாடலுடைய பொருள் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துலாமா? ஸோ என்ன சொல்ல, படித்து பார்க்குற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸில், அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. ஸோ அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 17 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நிலைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம். இதான் நம்ம பார்த்தோம்.
அதான் நானும் சொல்லியிருப்பேன். சரியா? அடுத்து பாருங்க, செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்கு நின் பெருமைதனை, சொல்லுதற்கு அரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், எப்படி நான் எடுத்து சொல்லுவேன். புரியுதா? பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்று மொழியார் உனை பற்றி உரைத்த புகழரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. அதாவது என் தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது, வேற்று மொழியாரும் உன்னுடைய புகழை வந்து பாடுறாங்க. புரியுதா? அப்போ அந்த உணர்வு என்கிட்ட இன்னும் என்னுடைய தாய்மொழி மேலே இன்னும் எனக்கு உணர்வுன்றது அதிகமாகுது. புரியுதா? அப்போ அது எழுப்புகின்றன அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடைசி என்ன சொல்கிறாரு, என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை, ஒரு வண்டானது என் தும்பி, தும்பினா அந்த இடத்துல வண்டுன்றதுக்கு பொருள்படுத்தி சொல்லியிருக்காரு. அப்போது வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து, அதாவது உன்னை படித்து உன்னை பாடி உள்ளத்தில் கடல் மூல உன் பெருமையை எங்கும் எப்போதும் முழங்குகின்றோம் பாடுகின்றோம் அப்படின்ற சொல்கிறார். சரியாமா? ஸோ ஓகே, இதுதான் 6th standard and 9th standard, சார் 10th ஸ்டாண்டர்டில் கூட பார்த்தோம் இல்லையா? இப்போது பழைய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துலையும் பெருஞ்சித்திரனுடைய பாடல் இருக்கும். என்னென்னு இருக்கும்? ஓய்வும் பயனும். ஓய்வும் பயணம். ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா என்ன யூஸ் இல்லை, அதை நம்ம பயன்படுத்தணும். நம்மளுடைய நேரத்தை ஓய்வுக்காக பயன்படுத்தணும்னா என்ன, அதை இல்லை ஒரு யூஸ்க்காக வேறு ஏதாவது செஞ்சு பழகணும்னா என்ன ஒரு எழுச்சின்றது, என்ன ஒரு யூஸ்ன்றது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த பாடல் வரி இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாடல், ஓய்வாக இருக்கையில் தம்பி என்ன சொல்கிறாரு, நீ ஓய்வாக இருக்கும்போது, ஓய்வும் பயணம், நீ ஓய்வாக இருக்கிற அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது செய்ப்பா அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன செய்யலாம் அங்கே பாருங்கள். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. எதாவது ஒன்று பண்ணு, ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பெயிண்டிங் பண்ணு. புரியா? அமைதியாக வந்து பெயிண்டிங் பண்ணு, சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று பெயிண்டிங் பண்ணு. ஏதோ ஒன்று பண்ணுறதுனால நம்முடைய என்ன சொல்கிறது திறமைன்றது ஏதாவது ஒரு திறமை நம்மளுக்கு வளரும் இல்லையா? அப்போது நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி செய்கிறோம். அந்த மாதிரி நீ ஓவியம் வரைந்து பழகும்போது ஓய்வான நேரத்தில் தூய்மையான ஒரு அமைதி வந்து உன் உள்ளத்தில் வரும். ஏன்னா நீ நினச்சதை ஏதாவது வரைய ஆரம்பிப்பேன், அப்போ உனக்கு பிடிச்சது நீ செய்வ. புரியுதா? அப்போ அமைதியான ஒரு மனம்ன்றது நம்மளுக்கு உருவாகும். புரியுதா? நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, நன்கு தோன்றும். அப்போ புதுசாக ஏதாவது வரையும்னு சொல்லி தோணும் இல்லையா? அப்போது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகு வெளிப்படும். புரியுதா? ஸோ அதான் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, பாக்களும் இயற்றி பழகு. பாக்கள் அப்படின்னா என்னப்பா? பாக்கள்லாம் பாடல்கள். புரியுதா? அப்போ பாடல்களை செய்யுள்களை இயற்றி பழகு, எழுதி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். அந்த மாதிரி எழுதும்போது உன் உள்ளத்தில் ஒரு நல்ல கவிதைகள் வருது அப்படின்னா அதை நீ பாடி மகிழ்வாய், உனக்கே ஒரு சந்தோஷன்றது உருவாகும். தாக்குறும் துன்பம் யாவும், கொடிய துன்பங்கள் யாவும், உனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களும், அந்த துன்பங்கள் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். இசை தமிழினில் மாய்ந்து போகும், அதெல்லாம் ஓடிடும், விலகிடும் சொல்கிறார். அறிவியல் ஆய்வு செய்வாய், அறிவியலாக ஆய்வு செய். நீ அன்றாட செய்தி படிப்பாய், தினந்தோறும் கரண்ட் அஃபேர் படி, செய்தித்தாளை படி அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? படித்தாதான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், அதான் மேன்மை அடைய முடியும், அதான் சொல்கிறார். செறி உறும் உன்றன் அறிவு, உந்தன் அறிவு, உன்னுடைய அறிவு செறி உறும். புரியுதா? நிறைய படிச்சுப்பேன். அதுக்கடுத்து உளச்செழுமையும் வலிமையும் பெறுவாய். உன்னுடைய உள்ளம் செழுமையும் பெறும், அதே போல் வலியும்னா வலிமையும் பெறுவாயின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, மருத்துவ நூல்கள் கற்பாய், மருத்துவ நூல்களை கற்பாய். உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், மனநூல்களும் கற்கணும். அதே போல் பாருங்க, திருத்த மெய்நூல்கள் என்னது? தத்துவ நூல்கள். புரியுதா? தத்துவ நூல்களையும் அறிவாய், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. வரும் தீமையும் பொய்யும் களைவாய், உனக்கு வரக்கூடிய தீமையையும் பொய்மையும் களைவாய்னா நீக்குவாய்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ ஓய்வும் பயணம், ஓய்வாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ண அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை தான் வளம் செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறார். புரியுதா? ஸோ இந்த ஒரு பாடல் பகுதி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஸ்டார்டிங்லேயே, பள்ளி பறவைகள் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து, அந்த ஒரு நூல்லேருந்து கொடுக்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பள்ளி பறவைகள் நூல் 3 பிரிவுகளை கொண்டது. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி, பாருங்க மணிமொழி, மாலை இப்படின்ட்டு ஒரு 3 பிரிவுகளை கொண்டது. ஸோ அவ்வளோதான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகள். ஸோ 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ஒரு சில பாடல் வரிகள் இருக்கும். பெருஞ்சித்திரன் என்னென்னு பாருங்கள், அறம் பெருகும் தமிழ் படித்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், நம்முடைய உள்ளத்தில் ஒளி பெருகும். திறம் பெருகும், நம்முடைய திறமை பெருகும். உரம் பெருகும், அதனால் வளர்ச்சின்றது, உரம்னா என்னது? வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ உரம் பெருகும்.
தீமைக்கு எதிர் நிற்கும். ஒரு தீமை நடக்குதுன்னா அதுக்கு எதிராக நின்று நம்ம போராடுவோம். புரியுதா? அறம் பெருகும். நம்முடைய வாழ்க்கையத்தில் அறம்ன்றது பெருகும். ஆண்மை வரும். ஒரு எழுச்சின்றது ஒரு வீரம்ன்றது வரும். மருள் விலகி போகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி போகுமா. நம்ம தமிழ் படிக்கும்போது என்ன நடக்கும்ன்றத சொல்கிறார். புறம் பெயரும் பொய்மை எல்லாம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்மை எல்லாம் என்ன பண்ணுமா, மாறி புதுமை பெறுமா நம்முடைய வாழ்வை. நம்முடைய வாழ்வு என்ன பண்ணும், நம்முடைய வாழ்வு என்ன பண்ணும், புதுமை பெறும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பிரிஞ்சுத்தரனுடைய பாடல் வரிகள். அதை எடுத்து பாருங்கள். மற்ற சில முக்கியமான வரிகள். இது என்ன முக்கியமான வரிகள், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அவருடைய தென்மொழி நூல், தென்மொழி இதழ் இருக்கு இல்லையா, இந்த இதழ் ஒவ்வொரு அதனுடைய பதிப்புகள் வரும்போதும், இப்போ நம்ம ஒரு ஒரு மேக்சின் படிக்கிறோம் அப்படின்னா, அப்புறம் வீக்லி மேக்சின் இருக்குது, மந்த்லி மேக்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வரும்போது அந்த புக்கை வாங்கி படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய தென்மொழி இதனுடைய அந்த முகப்பு பக்கத்தில் அதனுடைய மெயின் பேஜஸில் இந்த 4 வரிகள் இருக்கும். புரியுதா? இந்த 4 வரிகள் என்ன சொல்லுது பாருங்கள். கெஞ்சுவதில்லை பிறர் பால், யார்கிட்டையும் நாங்கள் கெஞ்சறதில்லை, யார்கிட்டையும் நம்ம கெஞ்ச மாட்டோம். அவர் செய் கேட்டினும் அஞ்சுவதில்லை. புரியுதா? யாருக்கும் அஞ்சுவதும் கிடையாது. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. மொழியும் சரி, என்னுடைய தமிழ் மொழியும் சரி, என்னுடைய தமிழ்நாட்டையும் சரி ஆளாமல், அப்போ என்னது, எப்போதும் அதை சார்ந்து தான் நாங்கள் இருப்போம். ஆளாமல் துஞ்சுவதில்லை, தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? எனவே தமிழர் தோல் எழுந்தால், எனவே என்ன சொல்கிறாரு, அதனால் தமிழருடைய தோள்கள் ஒவ்வொரு தோலும் எழுந்துச்சு அப்படின்னா எஞ்சுவதில்லை, நாட்டில் எதுவுமே உலகத்தில் எதுவுமே எஞ்சாதுன்னு சொல்கிறார். எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே, உலகத்தில் எவனும் எதிர் நின்று எஞ்ச மாட்டான் தமிழுடைய தோள்கள் எழுந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து கடைசியாக பாருங்கள், பிரிஞ்சுத்தனுடையது வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி. வீறுநடை போடக்கூடிய ஒரு செம்மொழி தான் நம்முடைய தமிழ்மொழி. உலகம் வேரூன்றிய நாள் முதல், உலகம்னு ஒன்று உருவான நாள் முதல் இருக்கக்கூடிய முதல் உயிர் மொழினா அதுவும் தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது யார் சொன்னது, பிரிஞ்சுத்தனம். ஏன்னா அவரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரியாமா? ஸோ இதுதான் பாவலரேறு பிரிஞ்சுத்தனார் பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன, இதழ்கள் ஏற்றிருக்காரு, புனைப்பெயர் என்ன, கையெழுத்து ஏடுகள் என்னென்ன போட்டிருக்காரு, அவர் என்னென்ன நூல்களை ஏற்றிருக்காரு, அவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.